This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பனா எதிரியா? அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் சில இருந்தன. வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாக இருந்தன. இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரரான வேட்டைக்காரனை சந்தித்து, ஐயா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள். அவை அடிக்கடி என் பகுதிக்கு வந்து என் ஆடுகளை தாக்குகின்றன, சில சமயம் காயமும் படுத்துகின்றன என்றான். வேட்டைக்காரன் அவர் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு முறை நாய்கள் இதே போல் வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து பல ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின. இந்த முறை 2இல் 1 பார்த்து விடுவது என மீண்டும் வேட்டைக்காரனிடம் புகார் செய்ய சென்றான் விவசாயி. வேட்டைக்காரன் இந்த முறை சற்று கோபத்துடன், இதோ பார், ஆட்டை துரத்துகிறது, கடிக்கிறது, இதெல்லாம் நாயோட சுபாவம். இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் செய்ய முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான். இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரனின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள பிணக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர், என்னால் பஞ்சாயத்தை கூட்ட செய்து அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து அவன் நாய்களை கட்டி போட செய்ய முடியும். ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கு அது சொந்த வீடு, அவனுக்கு அது சொந்த வீடு. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா? பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி அண்டை வீட்டுக்காரனை ஒரு நண்பனாக பார்ப்பதில் தான் தனக்கு விருப்பம் என்றான். சரி, உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்வை சொல்கிறேன், கேட்பாயா? நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன். அடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவரிடம் சொன்னார். உடனே அவன் தனது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலேயே மிகவும் அழகான 2 குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரனின் 2 மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் ஒரே குஷி. இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியில் கட்டி போட வேண்டியிருந்தது. யாரும் சொல்லாமலே அவன் நாய்களை சங்கிலியால் பிணைத்தான். ஆக இருவருக்குள்ளும் நல்லுறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகி விட்டனர். பாடம் எடுத்த நரி. ஒருமுறை ஒரு சன்னியாசி காட்டுக்குள் சென்றார். அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்கள் 2ஐயும் இழந்திருந்த ஒரு நரியை பார்த்தார். நடக்கவே முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியிலேயே படுத்திருந்தது. முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொழுத்திருந்தது.
இதை கவனித்த சந்நியாசியால் அதனை நம்ப முடியவில்லை. அவர் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரி முன்னால் போட அந்த நரியும் அதை சாப்பிட்டது. சந்நியாசியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் செய்தி. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருவதென்றால், தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சந்நியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய போகிறேன் என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சந்நியாசி. 3 நாள் ஓடிற்று. ஒன்றும் கிடைக்கவில்லை. 4வது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு காத்து கிடந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சந்நியாசி கூறி, இது தெய்வீகத்தின் செய்திதானே, எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த யோகி, நிச்சயம் இது கடவுளின் செய்திதான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியை போல நடந்து கொள்கிறீர்கள்? தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தை போல நடந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று கேட்டார். நீதி: நாம் சிங்கமாக இருப்பதை விட நரியாக இருக்கவே ஆசைப்படுகிறோம். தானாக எதுவும் கிடைக்குமென இருந்திருக்கிறோம். சிங்கமாக வாழ பழகுங்கள். வாழ்வின் அர்த்தம் புரியும். முறைமையற்றவன். சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். அவர் வரும் வழியில் பாதையின் ஓரமாக ஒருவன் மயங்கி கிடந்தான். அவனை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார். அவனை அசைத்து பார்த்தார். அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகுட்டினார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார். குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்தோடி மறைந்து விட்டது. திகைத்து போனார் சாது. அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் தெரிந்தது. அவருக்கு குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை அடைந்தவர் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்க போனார். அங்கே குதிரைகள் விற்கும் இடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான். சாது மெல்ல சென்று அவனது தோளை தொட்டார். திரும்பி பார்த்த திருடன் பேய் அறைந்தது போல் நின்றான். சாது மெல்ல சிரித்தார். சொல்லாதே என்றார். திருடன் மிரண்டான். எது என்ன என்று சம்பந்தமில்லாமல் உளறி கொட்டினான். சாது சொன்னார், குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடத்திலும் சொல்லாதே. மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன்வர மாட்டார்கள். நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம், சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறொரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும். தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கும் காலாகாலத்திற்கும் உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும். புரிகிறதா? திருடனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது. நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்து விடக்கூடாது. பிளான் பண்ணணும். ஒருவர் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எது என்றால், ஜப்பான் நாட்டுக்காரன் இந்த வேலையை
நம்மால் குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியாது என்று அவன் நினைத்தால் ஒன்று மறுத்து விடுவார்கள், இல்லை அதற்கான காரணங்களை கூறுவார்கள். ஆனால் நாமோ ஒன்றுமே பேசாமல் அதை வாங்கி கொண்டு பின்னர் தலையை சொரிந்து கொண்டு நிற்பதை பார்க்கிறோம். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு காமெடியா சொன்னாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. தவறான திட்டமிடல்களே காலதாமதத்தின் முக்கிய காரணி. ஒரு செயலை செய்வதற்கு முன்னரே அதற்கான காலக்கெடு, தேவையான ஆதாரங்கள் ஆகியவை பற்றிய தெளிவான திட்டமிடல் வேண்டும். சரியாக திட்டமிட்டு சமயோகித செயல்பாடுகளால் ஒரு செயலை வெற்றிகரமாக குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க முடியும். அரசு அலுவலர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர்கள் எந்த வேலையையும் குறித்த காலத்தில் செய்யாமல் காலதாமதமாகவே செய்கிறார்கள். இந்த காலதாமதத்தால் தனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்கின்ற போது அவர்களுக்கு ஒருவித அலட்சிய மனப்பான்மை உண்டாக்குகிறது. சரியான திட்டமிடல் இல்லாமல் உண்டாகும் காலதாமதம் கூட ஒருவருக்கு மிக சிறந்த அனுபவ பாடத்தை கொடுக்கும். காலம் தவறாமை என்பது தலைமை பண்புகளில் மிக முக்கியமானது. ஒரு இடத்திற்கு மேலதிகாரிகள் சரியான நேரத்திற்கு வந்தால்தான் அவர்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களும் குறித்த நேரத்திற்கு வருவார்கள். ஆம், முதலில் பொறுப்பில் உள்ளவர்கள் காலம் தவறாமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். பிரச்சனை இந்த இடத்தில் இருந்தே தொடங்குவதால் அதை சரி செய்து விட்டாலே எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். காலம் தவறாமைக்கு மற்றொரு முக்கிய எதிரி ஒத்தி போடுதல். எந்த ஒரு செயலையுமே தள்ளி போட்டால் கண்டிப்பாக அது காலதாமதத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஆம் நண்பர்களே, எதையுமே அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள். செயல்படுவதற்கு பொருத்தமான நேரம் இதோ இந்த வினாடிதான். பணியாளர். நாட்டின் அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தான். பயணத்தில் இரவை அடைந்தான். அருகில் இருந்த ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். அவர்களுக்கு தன் வீட்டிற்கு வந்திருப்பது அரசன் என்பது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்து கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார்கள். அரசன் காலையில் எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான். அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசன் அந்த நெசவாளியை பார்த்து, இது என்ன, உனது இடது கையில் கயிறு என்று கேட்டான். தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கானது. குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்று நெசவாளி நூல் நூற்று கொண்டே சொன்னான். அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. இந்த குச்சி எதற்கு என கேட்டான் அரசன். வெளியில் என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டி இருக்கிறேன். இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான். அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான். இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கிறாய் என கேட்டான் அரசன். வீட்டில் ஒரு எலி இருக்கிறது. அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும், ஓடிவிடும் என்று பதில் சொன்னான். அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறார்கள் முகம் தெரிந்தது. நெசவாளியை பார்த்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அரசன். நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான். அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள், உள்ளே வரலாம் தானே என கேட்டான் அரசன். அதற்கு நெசவாளி சொன்னான், அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது. ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குலைத்து தரும்படி செய்திருக்கிறேன். என்னிடம் பாடம் கேட்கும் போது அவர்கள் காலால் சேற்றை குலைத்து கொண்டிருப்பார்கள் என்றான். ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. நெசவாளி சொன்னான், இது மட்டுமல்ல, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன். ஒருவன்
விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும், கற்றுத்தரவும், வேலை செய்யவும், வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி. நமது சோம்பேறித்தனத்திற்கு காரணம் கற்பித்துக் கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பை தந்து தோல்விகளை துரத்துவோம். வெற்றி நமதே. தண்டனை. ஒரு அரசனிடம் கொடூரமான 10 வேட்டை நாய்கள் இருந்தன. எப்போதுமே கூண்டுக்குள்ளேயே இருக்கும் அவைகளை தனது எதிரிகளையும் வேண்டாதவர்களையும் கொல்வதற்கு மட்டுமே உபயோகப்படுத்தினான். அன்றும் அப்படித்தான். ஒரு சிறு தவறு செய்தார் என்ற கோபத்தில் தனது மந்திரியை கொல்ல முடிவு செய்து அந்த நாய்களிடம் தூக்கி எறிய உத்தரவிட்டான். மந்திரி அரசனை பார்த்து கவலையுடன் கேட்டார், 10 வருடங்கள் உங்களுக்கு உண்மையாய் சேவை செய்ததற்கு இதுதான் பலனா அரசே? பரவாயில்லை, தண்டனையை நிறைவேற்றும் முன் எனக்கு ஒரு 10 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் அரசே. செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. சற்றே யோசித்த அரசன், 10 நாட்கள் தானே, சரி என்று அனுமதிக்க மந்திரி மகிழ்வுடன் சென்றார். அடுத்த 10 நாட்களும் மந்திரி அந்த நாய்களை பராமரிப்பவருடன் சென்று அவைகளுடன் பழகலானார். முதலில் அவற்றுக்கு உணவு கொடுத்து, பிறகு அவற்றுடன் விளையாடி, அதை குளிப்பாட்டி, நாய்களுடனே சந்தோஷமாய் இருக்க ஆரம்பித்தார். 10 நாட்கள் முடிந்தது. அரசன் சொன்னபடி தனது தண்டனையை நிறைவேற்ற தயாரானான். சேவகர்களை அழைத்து மந்திரியை தூக்கி நாய்கள் இருக்கும் கூண்டுக்குள் எறிந்த அரசன் கண்ட காட்சியில் உறைந்து போனான். அவன் நம்பிய அந்த கொடூர நாய்கள் எல்லாம் இப்போது அந்த மந்திரியின் முன்னால் வாளை ஆட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தன. இது எப்படி சாத்தியம்? அதிர்ந்து நின்ற அரசன் கேட்டதும் புன்னகையுடன் மந்திரி பதிலளித்தார், அரசே, கடந்த 10 நாட்களும் நான் இந்த நாய்களுடன் தான் இருந்தேன். நான் வெறும் 10 நாட்கள் செய்த சேவையை மறக்காமல் இந்த நாய்கள் இவ்வளவு அன்பை செலுத்தும் போது 10 வருடங்கள் உங்களுக்கு செய்த சேவையை மறந்து ஒரு சிறு தவறுக்காக என்னை கொல்ல நினைக்கிறீர்களே, இது நியாயமா? மந்திரி கேட்டதும் அரசனுக்கு தன் தவறு புரிந்தது. வருத்தத்துடன் தனது சேவகர்களை பார்த்து திரும்பிய அரசன் இந்த முறை மந்திரியை முதலைகள் இருக்கும் குளத்தில் எரியச் சொன்னான். சவால். ஒருவர் எதற்கெடுத்தாலும் மனைவியுடன் சண்டை போடுவார். ஒரு நாள் ஆபீஸ் போய் வேலை செய்து பார், சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று புரியும் என்று அடிக்கடி சவால் விடுவார். அவள் பொறுமை இழந்து, ஒரு நாள் நீங்க வீட்டில் பசங்களை பார்த்துக்கோங்க, காலை குளிப்பாட்டி சாப்பிட வச்சு வீட்டு பாடங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்து சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புங்க, அதோடு சமைப்பது துவைப்பது எல்லாத்தையும் செஞ்சுதான் பாருங்களேன் என்று சவால் விட்டாள். கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் வீட்டில் இருக்க இவள் ஆபீஸ் போனாள். ஒரே குப்பை கூலமாக கிடந்தது ஆபீஸ். முதலாளி மனைவி என்பதை மனதில் கொள்ளாமல் பெருக்கி சுத்தம் செய்தாள். வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாய் வருபவர்களை கண்டித்தாள். கணக்கு வழக்குகளை பார்த்தாள். மாலை 5 மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்த போது ஓர் அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்திற்கு சென்றாள். கணவர் வராததற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிட சென்றாள். பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டை பற்றியே. இலையில் வைத்த ஜாங்கிரியை அவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைத்தாள். முறுக்கு கணவருக்கு பிடிக்குமே என்று அதையும் பைக்குள் வைத்து கொண்டாள். அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் என பைக்குள் பதுக்கியதே அதிகம். ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பிரம்போடு கோபத்துடன் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். இவளை பார்த்ததும்
பிள்ளையா பெத்து வச்சிருக்க? அத்தனையும் குரங்குகள். சொல்றதை கேட்க மாட்டேங்குது. படின்னா படிக்க மாட்டேங்குது. சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேங்குது. அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்க என்று பாய அவளோ, ஐயையோ, பிள்ளைகளை அடிச்சீங்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தாள். உள்ளே ஒரே அழுகை சத்தம். பிள்ளைகள் அழுது படுத்து கிடப்பதை பார்த்து விளக்கை போட்டாள். அதிர்ச்சியுடன், ஏங்க, இவனை ஏன் அடிச்சு படுக்க வச்சீங்க? இவன் எதிர் வீட்டு பையனாச்சே என்று அலற, ஓஹோ, அதான் ஓட பார்த்தானா என கணவன் திகைக்க, அந்த நிலையில் இருவருக்கும் ஒன்று புரிந்தது. இல்லாள் என்றும் மனைக்கு உரியவள் மனைவி என்றும் சங்ககாலம் தொடங்கி நம் மூதாதையர்கள் சொல்வது சும்மா இல்லை. இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு தலையாயது. அதுபோல பொருள் ஈட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியது. ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று பொறுப்புகளை இனம் பிரிக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவம் ஆகிவிட்டது. தன்னம்பிக்கை. ஒரு ஊரில் நண்பர்களான 2 இளைஞர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றார்கள். போகும் வழியில் இரவு நெருங்கிவிட்டதால் குளிரவும் தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசியபடியே பயம் தெரியாமல் நடந்தார்கள். நேரம் நகர்ந்து கொண்டே போனது. இரவும் வளர்ந்து கும்மி இருட்டு ஆனது. சரி, ஏதாவது ஒரு மரத்தில் ஏறி இரவை கழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்த போதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. எதன் மீதோ தடுக்கி எப்படியோ உருண்டு ஆழமான கிணறு ஒன்றில் விழுந்து விட்டார்கள் அவர்கள். இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீரில் மூழ்கவில்லை என்றாலும், மிக ஆழமான பாசி படர்ந்த கிணறு என்பதாலும் இருட்டு என்பதாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. கிணற்றில் விழுந்த நிலவின் பிம்பம் மட்டுமே துணையாக இருக்க இருவரும் விடியும் வரை கிணற்றுக்குள்ளேயே இருந்தார்கள். விடிந்தது. வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் அவர்களுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் இருண்டு போனது. காரணம், கிணறு அவர்கள் நினைத்ததை விட மிக மிக ஆழமாக இருந்தது. அதைவிட மோசமாக அதில் இருந்து ஏறி வர எந்த பிடிப்போ படிகளோ எதுவும் இல்லை. சுருக்கமாக சொன்னால், எப்போதோ இயற்கை சீற்றத்தின் போது ஏற்பட்ட வெகு ஆழமான பள்ளம் போல் இருந்தது அது. சேரும் சகதியும் நிறைந்திருந்த அதில் இருந்து வெளியேறுவது ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால்தான் முடியும். நிலவரம் என்ன என்பது தெரிந்ததுமே இளைஞர்களில் ஒருவர் கலவரம் அடைந்து சோர்ந்து போனான். மற்றவனோ சற்று நேரம் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தான். பிறகு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது கிணற்றின் ஒரு மூலையில் காட்டு மரம் ஒன்றின் கனமான வேர் பரவி இருப்பது அவன் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கிணற்றுக்குள் மூழ்கியவன் அதன் அடியில் இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்தான். அந்த கல்லால் வேரை தட்டி தட்டி சிறு களி போல் 2 துண்டுகளை வெட்டி எடுத்தான். அந்த வேர் சிக்குகளை பிடிமானமாக பயன்படுத்தி மேலே ஏறுவோம் வா என்று மற்றவனை அழைத்தான். ஆனால் அவன் பயந்து நடுங்கி வர மறுத்தான். அவனை சுமந்து கொண்டு வெளியேறுவது முடியாத விஷயம். அதே சமயம் நண்பனை கிணற்றுக்குள்ளேயே விட்டுவிட்டு போகவும் முடியாது. என்ன செய்வது? மறுபடியும் யோசித்தான் இளைஞன். ஒரு சில நிமிடங்களுக்கு பின் தன் நண்பனிடம், நண்பா, எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும். அதை சொன்னால் எந்தவித பயமும் நமக்கு வராது. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தியானம் செய்தேன். நீயும் சொல், உனக்கும் அச்சம் இருக்காது. சுலபமாக நாம் வெளியேறிவிடலாம் என்றான். அதை கேட்டதுமே 2வது இளைஞன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது. அவசரமாக கேட்டான், என்ன மந்திரம் அது? சொல். இளைஞன் சொன்னான், அப்ரா கடப்ரா. இது என்ன அப்ரா கடப்ரா? உனக்கு கிணற்றை விட்டு வெளியேற ஆசை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படியானால் கேள்வி எதுவும் கேட்காமல் மந்திர சொல். 2வது இளைஞன் மந்திரத்தை சொன்னான். அவன் மனதிலும்
நம்பிக்கை எட்டி பார்த்தது. அப்புறம் என்ன? இருவரும் சிரமப்பட்டு வெளியே வந்தார்கள். கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் இரண்டாவது இளைஞன் நண்பனிடம் கேட்டான், எனக்கு தெரியாமல் நீ எப்போது மந்திர தந்திரங்களை கற்றாய்? நீ சொன்ன மந்திர வார்த்தையை சொன்னபோது எனக்குள் ஒருவித ஆற்றல் பொங்கி எழுந்தது. அபூர்வமான இந்த மந்திரத்தை போல இன்னும் ஏதாவது தெரியுமா உனக்கு? அவற்றையும் சொல்லித் தருவாயா? முதல் இளைஞன் சிரித்தான். நண்பா, என்னை மன்னித்து விடு. எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது. நான் உனக்கு சொல்லித் தந்தது மந்திர வார்த்தை அல்ல. அப்படியானால் என்னை ஏன் ஏமாற்றினாய்? நான் ஏமாற்றவில்லை. உன் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணத்தை வெளியே தள்ளி நீ நம்பிக்கையுடன் செயல்பட உதவினேன். அவ்வளவுதான். நீ சொன்னது மந்திர சொல் கிடையாது. உன்னிடம் உன் மனதில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை உன்னிடம் சொல்லச் சொன்னேன். இப்பொழுது புரிகிறதா உனக்கு? தளபதி. தளபதியாக பதவி உயர்வு பெற்ற ஒருவர் தனக்கான முகாமில் பதவி ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த முகாமை ஆய்வு செய்த போது 2 காவலாளிகள் ஒரு பெஞ்சை காவல் காத்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அந்த காவலர்களிடம் சென்று, எதற்காக இதை காவல் காக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் இது இங்கு நீண்டகால வழக்கம் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இது விஷயமாக ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் முன்னாள் தளபதியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் இவ்வாறு செய்ய சொன்னார். ஆகவே நாங்களும் செய்கிறோம் என்றார்கள். அவர் உடனே அந்த முன்னாள் தளபதியின் தொலைபேசி எண்ணை தேடி அழைத்து பேசினார். மேலும் இந்த குறிப்பிட்ட பெஞ்சை ஏன் காவலர்களை கொண்டு காவல் காத்தார் என்று அவரிடமே கேட்டார். அவரும் கூட தனக்கு எதுவும் தெரியாது என்றும் இது வழக்கம் என்றும் சொன்னார். முந்தைய தளபதியிடம் 2 காவலர்கள் இருந்தனர். அவர்கள் இந்த பெஞ்சை மிகவும் சிரத்தையாக பாதுகாத்தனர். ஆகவே அந்த பாரம்பரியத்தை நானும் தொடர்ந்து செய்து வந்தேன் என்று கூறினார். புதிய தளபதிக்கு இவ்வாறான பயனற்ற வழக்கத்திற்கு காரணம் தெரியாமல் ஆர்வத்தில் மண்டை வெடித்து விடும் போலிருந்தது. ஆகவே மேலும் 3 முன்னாள் தளபதியை சந்தித்து பேசினார். அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் போகவே அவர்கள் சொன்ன விவரங்களை வைத்து ஓய்வு பெற்ற 100 வயதான முன்னாள் தளபதியை கண்டுபிடித்தார். அவர்தான் இந்த பழக்கத்தை தோற்றுவித்தார் என்று பலரும் கூறியதன் பேரில் அவரிடம் சென்று பேசினார். ஐயா, நான் தாங்கள் பணியாற்றிய முகாமின் இப்போதைய தளபதி. ஒரு சாதாரண பெஞ்சை காவல் காக்க 2 காவலர்கள் பணியாற்றும் வழக்கத்தை தாங்கள்தான் ஏற்படுத்தியதாக அறிந்து கொண்டேன். தாங்கள் தான் இந்த வழக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்றீர்கள் என அறிந்தேன். அவர்களை ஏன் அவ்வாறு செய்ய வைத்தீர்கள் என்று தயக்கத்துடன் கேட்டார். என்னது, இன்னுமா அந்த பெயிண்ட் காயல? நான்சென்ஸ் என்று சத்தம் போட்டார் அந்த மாஜி தளபதி. வாழ்க்கை. சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கி இருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது. மாட்டேன், உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய், காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் வடிக்கிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, பசி வந்தால் 10ம் பறந்துவிடும், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பிக்கிறது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமல்லாமல் நன்றி கெட்டத்தனத்தை, இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், இதுதான் உலகமா? அதற்கு பறவைகள் எத்தனையோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம், ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகிறனர், அதனால் இதுதான் உலகம் என்று சொல்கின்றன. அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து கேட்கிறான், நாங்கள் இளமையாக
இருந்த காலத்தில் அதிகப்படியாக சுமைகளை சுமக்க செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்குகிறார்கள். எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் முதலை சொல்வது சரிதான் என்கின்றன. ஆடுகளை கேட்கிறான். எங்களுக்கும் இரை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கி கொள்வதால் முதலை சொல்வது சரிதான் என ஆமோதிக்கின்றன. கடைசியாக ஒரு முயலை பார்த்து கேட்கின்றான், இதுவல்ல உலகம், முதலை பிதற்றுகிறது என முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்து விடுகிறது. சிறு முயல், உனக்கு என்ன தெரியும் என்று முதலை சொல்லவும், நீ பேசுவது சரியாக புரியவில்லை, தெளிவாக பேசு என்கிறது முயல். காலை விட்டால் சிறுவன் ஓடிவிடுவான் என முதலையை பார்த்து முயல் பெரிதாக சிரித்தது. உன் வாளை வைத்து அவனை அடித்து விட முடியாதா? ஒரே அடியில் அவனை வீழ்த்திவிட முடியும் உன்னால் என்றவுடன் கர்வத்தோடு காலை விட்டு இதுதான் உலகம் என பேசத் துவங்கியது முதலை. முயல் சிறுவனை பார்த்து, நிக்காதே, ஓடிவிடு என்கிறது. சிறுவன் ஓடிவிடுகிறான். வாளால் அடித்து விடலாம் என நினைத்த முதலைக்கு ஏமாற்றமாக போய்விடுகிறது. வலையில் சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை பிடித்தது நினைவுக்கு வருகிறது. கோபத்துடன் முயலை பார்க்க, புரிந்ததா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்கிறது முயல். தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை வரவழைத்து அவர்கள் முதலையை கொன்று விடுகின்றன. சிறுவனோடு வந்த வளர்ப்பு நாய் புத்திசாலி முயலை பார்த்து பிடித்து விடுகிறது. சிறுவன் காப்பாற்றுவதற்குள் முயலை நாய் கொன்று விடுகிறது. உயிராக வளர்த்த நாய்தான் என்றாலும் உயிரை காப்பாற்றிய முயலை கொன்று விட்டதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கல்லெடுத்து எறிந்து நாயை விரட்டி அடிக்கிறான். உதவி செய்தவர்களுக்கு உபத்திரம் ஏற்படுத்துவதும் நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது. இதுதான் உலகமா? இதுதான் வாழ்க்கையா என்ற கேள்விக்கு பதில் சொல்வார் யாரும் இல்லை.